கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு சூப்பரான ஒரு குட்டி பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கான சீரியலில் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் வெளியாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரம்யாவுடைய அப்பா ரம்யாவோட ரூமில் இருந்து ஒரு டைரி எடுத்து படிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பார்த்த ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலும் தீபாவுக்கும் அந்த கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்தியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். அதில் அவள் தோத்துட்டா. ஆனாலும் இப்போது மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த ஒரு கல்யாணத்தை நிறுத்தி அந்த கல்யாணத்தில் நான் தான் பொண்ணாக அவர் பக்கத்தில் உட்கார போகிறேன். என் கழுத்தில் தான் அவர் தாலி கட்டணும். அது கண்டிப்பாக நடக்கும். அதை நடத்தாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரியில் எழுதியிருப்பாங்க. அப்போது தீபாவை கொலை பண்ண பார்த்தது, இவங்க குடும்பத்தில் இப்போ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த போலீஸ் சாமியார் மூலமாக இப்படி செஞ்சது எல்லாமே நம்ம ரம்யா தானா? ஸோ என்னோடய பொண்ணாக இருந்தாலும் கார்த்திக் தம்பி ரொம்ப நல்லவர். அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக கெட்டு போயிடக்கூடாது. இப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கிற என் பொண்ணு கண்டிப்பாக அவர் இவர் கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, தான் பொண்ணோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, இந்த உண்மையை கார்த்திக் தம்பியை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்திக் ரம்யா வீட்டுக்கு வராங்க. ரம்யா வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய டோர் கதவை எட்டி உதைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கதவு ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து நம்ம ரம்யா ஓடி வராங்க. என்னது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரம்யா உள்ளேருந்து வேகமாக வராங்க. நீ தான் தீபாவை கொலை பண்ண பார்த்தேன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரம்யாவை ஓங்கி ஒரு பலார்னு அவங்க கன்னத்தில் விடுறாங்க. ஸோ ரம்யாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது. இது நமக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. கார்த்திக் எப்படி நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும். கார்த்திக் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அந்த ரம்யாவை அவங்களுடைய லைஃப்பில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக தூக்கி எறியணும். அது மட்டும் இல்லாமல் தீபாவுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே முதல்ல கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தீபாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி சீனை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவை அரைஞ்சது உண்மையா இல்லை அது ஒரு ட்ரீமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.